வணக்கம் நண்பர்களே. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து உங்கள் சிவகுரு விவசாய சங்க தலைவர். தற்போது 29/8/2025 தான் தேங்காய் நிலவரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக தேங்காய் மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது நாம் பொள்ளாச்சியும் காங்கேயத்தை வச்சு தான் நம்ம மார்க்கெட் நிர்ணயம் பண்ணுறாங்க. என்ன காரணம், அங்கே வியாபாரிகள் அதிகமாக வர்றதுனாலையும் நமக்கு வியாபாரிகள் குறைவாக வர்றதுனாலையும் தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுவாக இந்த மாதிரி நடக்குது. தற்போது பார்த்திங்கன்னா, ஆளுக்கு தகுந்தாற் போல தான், தேங்காய்க்கு தகுந்தாற் போல தான் இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வியாபாரம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. எப்படின்னா, ஒரு தாவலை 2000 காய் இருக்குன்னா, ஒரு தாவலை 10,000 காய்னா அதுக்கு தகுந்த மாதிரி காய் நிர்ணயம் செய்கிறாங்க. பொதுவாக பொள்ளாச்சியை பார்க்கும்போது இன்றைக்கு நிலவரம்படி டன்னு 70,000 போகுது பச்சை காய். அதே மாதிரி கசங்கள் பார்க்கும்போது 71,500 ரூபாய் போகுது. கருப்பு கசங்கள் பார்க்கும்போது 72,000 போகுது. இந்த மார்க்கெட்டை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, கோவையிலையும் அதே சேம் தான், கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஒரு டன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 69,000 71,000 கசங்கள். உடுமலைப்பேட்டையிலும் சேம் அதே நிலவரம் தான், 69,000 71,000. அதே பேராயூர்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் 69 71. பொதுவாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்க்கும்போது தேங்காய் 66,000க்கு உரிக்கிறாங்க. அதே மாதிரி கசங்களும் நம்மளால் சேம் தான் உரிக்கிறாங்க. நம்ம இப்போ பொதுவாக பார்க்கும்போது ஆளுக்கு தகுந்தாற் போல் முன்னே சொல்லிட்டேன். அதே மாதிரி காங்கேயத்தில் கொப்பரை தேங்காய் பார்க்கும்போது சுமார் 216 ரூபாய் ஒரு கேஜி போயிட்டுருக்கு இந்த நிலவரம். ஏன்னா படிப்படியாக குறைஞ்சிருந்தது, 190 ரூபாயிலிருந்து திரும்ப படிப்படியாக ஏறிட்டுருக்கு. நம்ம இதில் போச்சம்பள்ளி பார்க்கும்போது கொப்பரை 210, சராசரி 204 ரூபா, குறைந்தபட்சம் 254 ரூபா, இது 154 ரூபா போயிட்டுருக்கு. படிப்படியாக இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் விவசாய சங்க தலைவர் சிவகுரு.